ஹாய் ஃபேமிலிஸ், வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாலும் இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு மைண்டில் வர முதல் டிஷ் என்னன்னா இந்த மசால் வடை. நிறைய பேர் செஞ்ச உடனே வடை சாஃப்ட் ஆகிடும். வடை கிறிஸ்பியாக இருக்குன்னா வீடியோவில் டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 kg கடலப்பருப்பு, ஒரு 5 பூண்டு, 5 காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குறைன்னு அரைக்கணும். அப்படியே அரைச்சா தான் நம்மளுக்கு கிறிஸ்பினஸாக இருக்கும் வடை. இதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே பச்சை மிளகா சாப் பண்ணது ஒரு 2 பச்சை மிளகா நான் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கிறோம். புதினா நீங்கள் சேர்த்துக்குங்க, நல்லா ஃப்ளேவர் இருக்கும் மசாலா வடைக்கு. இதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ மசாலா வடை செஞ்சாலும் சால்ட்டு நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு சால்ட் அதிகமாகிடும். நான் இந்த 1/2 kg பருப்புக்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பச்சை மிளகா நான் எதுக்கு ஆப்ஷனல்னு சொன்னேன்னா, நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த ஸ்பைஸியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இதுலேயே. நம்ம இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது போல் உருண்டை பிடிச்சா நம்மளுக்கு உருண்டை கரெக்டாக வரணும். நம்ம இது போல் உருண்டை பிடிச்சா நம்மளுக்கு உடையாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலாவோட போடுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் இது போல் ரவுண்ட் பண்ணி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அது கூடவே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி வச்சது நம்ம இது போல் கையில் வச்சு நல்லா தட்டி ஆயிலில் விடணும். நிறைய பேருக்கு இந்த நம்ம ஆயிலில் போடுறப்ப இது போல் தட்டி ஆயிலில் விட்றப்ப உங்களுக்கு வடை எல்லாம் மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னா, பருப்பு நல்லா அரைஞ்சிருக்காது உங்களது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு இது போல் பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் கிறிஸ்பினஸாக இருக்கணும்னா வடை இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு போடுறப்ப மிக்சியில் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். நீங்கள் மாவை அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் அப்போயே உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிச்சா உங்களுக்கு கரெக்டாக உருண்டை வரணும். நம்மளுக்கு ஒரு 50% கொஞ்சம் நைஸாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறமா ஒரு 25% குறைன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா மிச்ச 25% வந்து நம்மளுக்கு அப்படியே அது ஊற வச்ச முழு கடலப்பருப்பு நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கப்புறமா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது 2 டைம்ஸ் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் டன் பண்ணிக்கலாம். சில பேர் ஆயிலில் போட்ட உடனே எது பாயில் ஆச்சு எது பாயிலாக வந்துட்டு சரியாக தெரியாது. ஸோ அவங்க இதை டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த வடை போட்ட உடனே உங்களுக்கு புது வடை போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கும். நம்மளுக்கு பாயிலாக அது தனியாக செப்பரேட்டாக மேலே தேங்கி வந்துடும். நம்மளுக்கு பாயில் ஆனது செப்பரேட்டாக வந்துடும், பாயில் ஆகாது ஒரு இடத்துல இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் பேலன்ஸ் மாவும் நம்ம ஹாஃப் டன் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ எல்லா வடையும் நம்ம ஒரே இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கொஞ்சம் ஃபயர் கொஞ்சமாக அதிகமாக ஏற்றி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மேலே கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் மசாலா வடை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம இந்த மசாலா வடையில் கீரை வகை ஐட்டம் எது இருந்தாலும் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மெயினாக இந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலாவோட நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதாவது கிறிஸ்பினஸ்ஸு கலர் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வடையில் அப்படியே பருப்பாகவே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சூப்பரான மசாலோட ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மசாலோட கூட புதினா சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி எந்த சட்னி இருந்தாலும் நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக அருமையாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மசாலாவோட வச்சு நம்ம வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.